வணக்கம். எந்த ட்ரெண்டுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ட்ரேடர் என்கிட்ட கேட்டிருந்த கொஷின். சார் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரியா கன்வீனியன்ட்டா ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. எந்த மாரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு விஷயம் அதுக்கு முன்னாடி என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு? அதில ரொம்ப ஃபெமிலியரான இண்டிகேட்டர்ஸ் என்ன? அது என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்றத சொல்லிடலாம். நான் வந்து நிஃப்டில ட்ரேட் பண்றேன். அதுக்கு ஏதாவது நல்ல இண்டிகேட்டர் இருக்கா? நான் பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றேன். அதுக்கு பெஸ்ட்டு அ டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா? அப்படின்னு நெறைய பேர்ட்ட நெறைய கேள்வி இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்டுக்கோ, இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ற மேபி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு செப்பரேட்டா இண்டிகேட்டர்ஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கு. ஸோ அதனால ஆம், அதாவது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, 5 மினிட்ஸில ஏதாவது நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றதுக்கு. இன்ட்ராடேக்குன்னு ஏதாவது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இல்ல நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்குன்னு ஏதாவது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இந்த மாரி நெறைய கொஷின்ஸ் இருக்கு. பட் ஆனா, இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெஸ்ட் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜின்றது ஒண்ணு கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல முக்கியமான விஷயம் 7 இண்டிகேட்டர்ஸ பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் MACD. மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ். இந்த இண்டிகேட்டர் நம்ம என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? பை செல் சிக்னலுக்காக யூஸ் பண்ணலாம். மொத்தம் 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றதுல. ஒண்ணு பை செல் சிக்னல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி ட்ரெண்ட் சேஞ்சஸ அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் VWAP வாப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. 1 மினிட் இல்ல 3 மினிட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. டே ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது 9 EMA. EMA அப்படின்றது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ மூவிங் ஆவரேஜில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒன் ஆஃப் த டைப். அதில் வந்து நீங்கள் 9 பீரியட் கொடுத்தீங்கன்னா அந்த 9 பீரியட் கொடுக்கும்போது 9 EMA அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம். டே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மேபி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு EMA யூஸ் பண்ணலாம் 21. ஸோ 21 EMA, 9 EMA இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது 50 EMA அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ட்ரெண்டில் இருக்குது? ரிவர்சல் ஆகுமா? இல்லை ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்கா? இல்லை இன்னும் ஃபர்தராக ரீடெயின் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நம்ம 50 EMA யூஸ் பண்ணலாம். 200 EMA லாங் டேர்ம் வியூக்கு 200 EMA யூஸ் பண்ணலாம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் 200 EMA நம்ம அப்ளை பண்ணும்போது லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது RSI. RSIயில் வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். இந்த ஓவர் பாட் ஓவர் சோல்ட் ஜோன்னா என்ன? அதாவது இந்த இடத்த 2 விதமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓவர் பாட் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஓவர் பாட் அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு இடம். 2வது ஒரு எக்ஸ்ட்ரீம் பையர் இல்ல வாலட்டிலிட்டி இந்த மாதிரி அதிகமா ஒரு கிளியர் வியூ இல்லாத ஒரு பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வால்யூம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு எக்ஸ்டென்சிவ் பையர் உள்ள வரலாம். இல்ல ட்ரெண்ட் அங்க இதுதான் மேபி ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து எப்படி ஸ்டாக் இல்ல இண்டெக்ஸ் இறங்குதோ, ரிவர்சல் ஆகி இறங்குதோ அந்த மாதிரி ஒரு பிளேஸாவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும் இந்த ஓவர்பாட் ஜோனை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 7 இண்டிகேட்டர்ஸ். இதை தாண்டி புலிஞ்சர் பேண்ட் வந்து ஆக்சுவலாக இது ஒரு வாலட்டைலில் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இது வரைக்கும் மற்ற எந்த ஸ்ட்ராட்டஜியும் செய்யாத ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. என்னென்னா எவ்வளோ வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன் வாலட்டைல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பர்டிகுலர் பீரியடில் அது இவ்வளோ வரைக்கும் மேலே போக சான்சஸ் இருக்குது, இவ்வளோ வரைக்கும் கீழே வர சான்சஸ் இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ADX ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பை செல் சிக்னல் கொடுக்கும். புல்லிஷ் ட்ரெண்ட் இல்லை பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணும். இல்லை அதிலிருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஏடிஎக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற ஸ்ட்ராட்டஜியில் இல்லாத ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சிக்னல் இருக்கோ அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத சொல்லும். எக்ஸாம்பிள் வந்து
பை சிக்னல் இருக்குன்னா ரொம்ப வீக்கான பையா, இல்லை ஒரு மாடரேட் பையில் இருக்கா, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான பையில் இருக்கா அப்படின்றத ஏடிஎக்ஸ் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். அப் டு 9 to 10 டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.